அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் கடமையான குளிப்பு சம்பந்தப்பட்ட சட்டங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். குளிப்பு என்பதை அரபியிலே குசுல் என்று சொல்வார்கள். எனவே ஒரு முஸ்லிம் மீது குசுல் செய்வது, குளிப்பது எப்போது கடமையாகும், என்னென்ன விஷயங்கள் குளிப்பை கடமையாக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக, மணி வெளியேறினால் ஒரு முஸ்லிம் குளிப்பது கடமை. மணி அதாவது இந்திரியம், இது தூக்கத்தில் கனவு பார்த்த பிறகு வெளியேறினாலும் சரி, அல்லது பொதுவாகவே இச்சை ஏற்படும் பொழுது இச்சையின் உச்சிக்கட்டத்தில் வெளியேறினாலும் சரி, அல்லது கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபடும் பொழுது வெளியேறினாலும் சரி, இந்திரியம் வெளியேறிவிட்டால் குளிப்பு கடமை. ஒரே சட்டம்தான். எப்படி வெளியேறினாலும் சரி, அதற்கான காரணம் என்னவாக இருந்தாலும் சரியே, மணி வெளியேறிவிட்டால், இந்திரியம் வெளியேறிவிட்டால் குளிப்பு கடமையாகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், மணி வெளியேறிவிட்டால், இந்திரியம் வெளியேறிவிட்டால் குளித்து கொள்ளுங்கள், குளித்து விடுங்கள். இந்த விஷயத்தில் கணித்திற்குரியவர்களே, ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள். அதாவது எப்படி ஆண்களுக்கு இந்திரியம் மணி வெளியேறினால் குளிப்பு கடமையோ, பெண்களுக்கும் மணி வெளியேறினால் குளிப்பு கடமை. அவர்கள் குளித்தாக வேண்டும். எனவே பெண்களுக்கும் இந்த நீர் வெளியேறலாம், இந்திரியம் வெளியேறலாம். அதை எப்படி கண்டுபிடிப்பது? மணி அல்லது இந்திரியம் என்பது இச்சையின் உச்சிக்கட்டத்தில் வெளியேறும். வெளியேறிய பிறகு இச்சை என்பது முடிந்துவிடும் பொதுவாக. இதுதான் அதற்கான மிகப்பெரிய அடையாளம். எனவே இதை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? வெளியேறியது மணியா இந்திரியமா என்பதை கண்டுபிடித்து அவர்கள் குளித்து கொள்ள வேண்டும். இது அவசியமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பெண்மணி ஒரு பெண் கனவில் ஏதேனும் பார்த்தால் குளிக்க வேண்டுமா என்று கேட்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், நீரை பார்த்தால், அதாவது கனவு பார்த்த பிறகு தவறான காட்சிகளை ஷைத்தான் என்ன செய்வான்? கனவிலே காட்டுவான். எனவே அந்த காட்சிகளை பார்த்த பிறகு இச்சை ஏற்பட்டு தூக்கத்திலேயே இந்திரியம் வெளியேறினால், மணி வெளியேறினால் குளிப்பது கடமை என்று சொன்னார்கள். தவறான விஷயங்கள் ஷைத்தான் காட்டினால் அதை கனவிலே நாம் பார்த்தால் மட்டுமே குளிப்பு கடமையாகிவிடாது. மாறாக அதற்கு பிறகு மணி வெளியேறிவிட்டால் குளிப்பு கடமை. எனவே ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஆம், பெண் கனவில் ஏதேனும் பார்த்து பிறகு மணி வெளியேறிவிட்டால், அந்த பெண் தன்னுடைய ஆடையில் ஈரப்பதத்தை பார்த்தால், இந்திரியம் வெளியேறியதை பார்த்தால் குளிக்க வேண்டும், குளிப்பது அவசியம் என்று ரசூல் அவர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். அபு தாவூத் நூலின் 236வது ஹதீஸ். எனவே கணித்திற்குரியவர்களே, இந்திரியம் வெளியேறினால் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி குளிப்பது அவசியம். எனவேதான் கடந்த ஒரு வகுப்பிலே நாம் சொல்லியிருக்கிறோம், மதி என்கிற இச்சை நீர், இச்சை ஏற்பட்டாலே மதி என்கிற அந்த நீர் வெளியேறும், இச்சை நீர் வெளியேறும். ஆண்களுக்கும் ஏற்படலாம், பெண்களுக்கும் ஏற்படலாம். இது இச்சையின் உச்சிக்கட்டத்தில் வெளியேறக்கூடிய நீர் அல்ல, இது மணி அல்ல, இந்திரியம் அல்ல. மாறாக சிறிதளவு இச்சை ஏற்பட்டாலும் இந்த நீரானது வெளியேறும், இச்சை நீர். அதை தான் மதி என்று சொல்வார்கள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே மதி வெளியேறினால் குளிப்பு கடமையாகாது. மாறாக உடம்பில் பட்டிருந்தால் அந்த பகுதியை கழுவ வேண்டும். துணியில் பட்டிருந்தால் இச்சை நீர் என்கிற அந்த மதி துணியில் பட்டிருந்தால் தண்ணீர் எடுத்து தெளித்தால் போதுமானது. சரி, குளிப்பது அவசியமா அல்லது உது செய்தால் போதுமா என்று சொன்னால், உது செய்தால் போதுமானது. மதி வெளியேறினால், சிறிதளவு இச்சை ஏற்படும் பொழுதே மதி வெளியேறும் இச்சை நீர், அதில் உது மாத்திரம் செய்தால் போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மணி என்கிற இந்திரியம் வெளியேறினால்தான் குளிப்பு கடமையாகும். இரண்டாவது, குளிப்பை கடமையாக்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்ன? இரண்டாவது விஷயம் என்ன? மனைவியுடன் உடலுறவு கொள்ளல். இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும் சரியே, மணி வெளியேறாவிட்டாலும் சரியே, இருவரும் சேர்ந்து விட்டாலே குளிப்பு கடமையாகிவிடும். புகாரியிலே இந்த செய்தி இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லிம் நூலின் 349வது அறிவிப்பு.
ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அதில் சொல்கிறார்கள், ஒரு ஆண் தன் மனைவியோடு தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு விட்டாலே குளிப்பு கடமையாகிவிடும். அதில் இந்திரியம் வெளியேறினால் என்கிற விஷயத்தை ரசூல் அவர்கள் சொல்லவில்லை. ஆரம்ப கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன சட்டம் என்னவென்று சொன்னால், மதீனா வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து இந்திரியம் வெளியேறினால், மணி வெளியேறினால் மட்டுமே தான் குளிப்பு கடமையாகும் என்று சொன்னார்கள். நீர் வெளியேறினால் நீரை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதாவது இந்திரியம் என்கிற அந்த நீர் வெளியேறினால் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும், அதாவது குளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அல் மா உ மினல் மா என்று. ஆனால் பிற்காலத்திலே கடைசியாக சஹாபா பெருமக்களுக்கு ரசூல் அவர்கள் சொன்ன சட்டம் என்ன? இதல் தகல் ஹிதானானி ஃபகத் வஜபல் குஸ்ல். இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டாலே குஸ்ல் கடமையாகிவிடும், குளிப்பு கடமையாகிவிடும். என்ன அர்த்தம்? இந்திரியம் வெளியேறாவிட்டாலும் சரியே, இருவரும் சேர்ந்து விட்டாலே குளிப்பு கடமையாகிவிடும். எனவே இரண்டாவது காரியம் என்ன? மனைவியுடன் உடலுறவு கொள்ளல், தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது. மூன்றாவது குளிப்பை கடமையாக்கக்கூடிய விஷயம் என்ன? ஒருவர் குஃபுரிலிருந்து இஸ்லாத்திற்கு வந்தால், இஸ்லாத்தை தழுவினால், அல்லது ஒருவர் இஸ்லாத்தில் இருந்தார், பிறகு முர்த்ததாகிவிட்டார், இஸ்லாத்தை விட்டு சென்று விட்டார், பிறகு மறுபடியும் இஸ்லாத்திற்கு வந்தால். எனவே ஒரே வார்த்தை, இஸ்லாத்தை தழுவினால், இஸ்லாத்தை தழுவிய நபருக்கு என்ன செய்ய வேண்டும்? குளிக்கும்படி சொல்ல வேண்டும், ஏவ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைஸ் பின் ஆசிம் என்கிற நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது குளிக்கும்படி கட்டளையிட்டார்கள். அபூதாவூத் நூலின் 355வது ஹதீஸ். மேலும் சுமாமா என்கிற சஹாபி, பிரபலமான ஒரு சம்பவம் இவரை குறித்து. 3 நாட்கள் மஸ்ஜிது நபவியிலே இவர்கள் கட்டி போடப்பட்டிருந்தார்கள். பள்ளிவாசலின் ஒரு தூணிலே ரசூல் அவர்கள் இவர்களை கட்டிவிட்டார்கள், ஒரு கைதி மாதிரி. 3 நாட்களுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் இவர்களை அவிழ்த்து விடுங்கள் என்று சுமாமா அவர்களை மன்னித்து விட்ட பிறகு இவர் என்ன செய்கிறார்? வெளியே சென்று பிறகு வந்து சொல்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்க விரும்புகிறேன். எனவே இந்த சஹாபி சுமாமா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் மற்ற சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், சுமாமாவுக்கு குளித்து வரும்படி சொல்லுங்கள், குளிக்கும்படி கட்டளையிடுங்கள் என்று சொன்னதாக அஹ்மத் முஸ்னத் அஹ்மத் நூலின் 2வது பகுதியின் 483வது ஹதீஸ். எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த ஹதீசுகளின் அடிப்படையில் இஸ்லாத்தை தழுவினால் குளிக்க வேண்டும் என்று சொல்லலாம், அல்லது குறைந்தபட்சம் குளிக்கும்படி சொல்ல வேண்டும். கடமை என்று சொல்லவில்லை என்று சொன்னாலும் இஸ்லாத்தை ஏற்றவரை பார்த்து குளித்து வரும்படி ஏவ வேண்டும். 4வது விஷயம் என்ன? இரத்தப்போக்கு ஏற்பட்டு, மாதவிடாய் இரத்தம் அல்லது பிரசவ இரத்தப்போக்கு, மாதவிடாய் இரத்தமோ அல்லது பிரசவ இரத்தப்போக்கோ நின்றுவிட்டால் பிறகு பெண்கள் குளிப்பது அவசியம். மாதவிடாய் ஏற்படக்கூடிய அந்த நாட்களில் அல்லது பிரசவ இரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய நாட்களில் குளிப்பது அவசியம் இல்லை. ஆனால் அந்த இரத்தப்போக்கு நின்றுவிட்டால் பிறகு உடனே குளித்து அடுத்த தொழுகைக்கான ஏற்பாடு செய்வது பெண்கள் மீது அவசியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஃபாத்திமா பின்த் ஹுபைஷ் என்கிற ஒரு சஹாபியா, அவர்கள் ரசூலிடத்திலே வந்து இது சம்பந்தமாக ஃபத்வா கேட்ட பொழுது, விசாரித்த போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இரத்தப்போக்கு நின்று விட்டால் ஃபக்தஸிலி வஸல்லி, குளித்து தொழுங்கள் என்று சொன்னார்கள். புகாரியின் 306வது ஹதீஸ். சரி, குளிப்பை கடமையாக்கக்கூடிய 5வது விஷயம் என்ன? ஒரு முஸ்லிம் இறந்து விட்டால், ஒரு முஸ்லிம் மரணித்தால், அதாவது பிறர் என்ன செய்ய வேண்டும்? அந்த இறந்த முஸ்லிமை குளிப்பாட்ட வேண்டும். இது கட்டாய கடமை, ஃபர்தே கிஃபாயா என்று சொல்வார்கள். அதாவது சிலர் செய்தால் போதுமானது, யாருமே செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டால், ஒரு முஸ்லிம் இறந்திருக்கிறார், யாருமே குளிப்பாட்டவில்லை, அந்த கடமையை யாருமே செய்யவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். எனவே இந்த கடமையை 1-2 பேர் நிறைவேற்றிவிட்டால் போதுமானது. எனவே பிறர் அந்த முஸ்லிமை குளிப்பாட்ட வேண்டும், இது கட்டாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறந்த ஒரு சஹாபியை குறித்து மற்ற மக்களை பார்த்து, சஹாபாவை பார்த்து சொன்னார்கள், இவரை
இழந்த இலை மற்றும் தண்ணீரை கொண்டு குளிப்பாட்டுங்கள். புகாரியின் 1849 ஹதீஸ் 1849. எனவே இந்த 5 விஷயங்கள் குளிப்பை கடமையாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரங்களில் குளிப்பது கட்டாய கடமை. அது இல்லாமல் தொழ முடியாது, தொழக்கூடாது, தொழுதாலும் தொழுகை ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, ஒரு சில நேரங்களில் குளிப்பது வலியுறுத்தப்பட்டது. முஸ்தஹப்பான ஒரு உபரியான முஸ்தஹப்பான ஒரு காரியம், அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை, ஆனால் குளித்தால் இன்ஷா அல்லாஹ் நன்மை கிடைக்கும். எனவே எங்கெல்லாம் குளிப்பது வலியுறுத்தப்பட்டது? முதலாவதாக ஜும்மா தொழுகைக்காக. இந்த விஷயத்திலே சில அறிஞர்கள் ஜும்மா அன்று ஆண்கள் மீது குளிப்பது கடமை என்றும் சொல்கிறார்கள். ஏனெனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படிதான் சொல்லியிருக்கிறார், குஸ்லுல் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம். பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆண் மீது குளிப்பது கடமை, ஜும்மா அன்று குளிப்பது அவசியம் என்று வாஜிப் என்கிற வார்த்தை, கடமை என்கிற வார்த்தையை நேரடியாக பயன்படுத்தி இருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் பல அறிஞர்கள் இதை கடமை என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு அறிவிப்பிலே ரசூல் அவர்கள் சொல்கிறார், யார் ஜும்மா அன்று வுது மட்டுமே செய்கிறாரோ, வுது மட்டுமே செய்து தொழுகைக்கு வருகிறாரோ அவர் நல்லதை செய்திருக்கிறார். எவர் குளித்து வருகிறாரோ இது சிறந்தது என்று சொன்னார்கள். எனவே அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பல அறிஞர்கள் ஜும்மா அன்று தொழுகைக்காக குளிப்பது சிறந்தது, சிறந்த காரியம், அஃசல். ஆனால் அதே நேரத்தில் குளிப்பது அவசியம் இல்லை, கட்டாய கடமை இல்லை, வுது மட்டுமே செய்து விட்டாலும் போதுமானது. ரசூல் அவர்களை இந்த ஹதீஸில் சொல்கிறார். எனவே ஜும்மா அன்று குளிப்பது. இரண்டாவது என்ன? 2 பெருநாள்களில், ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர், இந்த 2 பெருநாள்களில் குளிப்பது வலியுறுத்தப்பட்டது. மூன்றாவதாக ஹஜ் மற்றும் உம்ராவுடைய இஹ்ராமின் பொழுது, ஹஜ் மற்றும் உம்ராவுக்கான நியத்தை ரசூல் அவர்கள் சொன்ன மீகாத் என்கிற இடங்களில் என்ன செய்ய வேண்டும்? நியத்து வைத்துதான் அந்த இடங்களிலே உள்ளே நுழைய வேண்டும், ஹஜ் உம்ராவுடைய நியத்தை, எண்ணத்தை கொண்டு. எனவே அந்த நேரத்தில் குளித்து எஹ்ராம் கட்டுவது, எஹ்ராம் நியத்து செய்வது, இதுவும் வலியுறுத்தப்பட்டது, ரசூல் அவர்கள் செய்திருக்கிறார். நான்காவதாக மையத்தை யார் குளிப்பாட்டுகிறாரோ அவர் குளிக்க வேண்டும். இது அவசியமில்லை, கட்டாயமில்லை, ஆனால் குளிப்பது சிறந்தது. இப்னு மாஜாவின் 1463 ஹதீஸிலே ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு முன்பும் இந்த ஹதீஸை நாம் பார்த்திருக்கிறோம். மன் கஸ்ஸல மையித்தன் ஃபல்யக்தஸில் வமன் ஹமல ஃபல்யத்தவத்தா. எவர் ஒருவர் மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ அவர் குளித்துக் கொள்ளட்டும். எவர் மையத்தை, அதாவது ஜனாசாவை தூக்குகிறாரோ அவர்கள் உது செய்து கொள்ளட்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் மற்றபடி குளிப்பாட்டுபவர் மீது குளிப்பது அவசியமில்லை, அதே நேரத்தில் ஜனாசா தூக்குபவர் மீது உது செய்வது அவசியமில்லை. இரண்டுமே சுன்னத்து தான். எனவே இந்த இடங்களில், இந்த நேரங்களில் குளிப்பது வலியுறுத்தப்பட்டது. அடுத்ததாக எப்படி குளிப்பது? இந்த கடமையான குளிப்பை எவ்வாறு குளிப்பது? இந்த கடமையான குளிப்பு என்கிற இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு 3 விஷயங்கள் அவசியம். முதலாவது நீயத் இருக்க வேண்டும். எப்படி வுது சம்பந்தமாக நாம் சொன்னோமோ, வுது செய்வதற்கு நீயத் அவசியம். ஒருவர் உதாரணத்திற்கு வெயிலிலிருந்து வீட்டிற்கு வந்து என்ன செய்கிறார்? முகத்தை, கை காலை கழுவுகிறார். அல்லது தொழுகைக்காக வுது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் ஒரு பயிற்சிக்காக வேண்டி, பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வுது செய்கிறார். எண்ணம் என்னவில்லை, வுது செய்கிறேன் அல்லது தொழுகைக்கான ஏற்பாடை செய்கிறேன் என்கிற எண்ணம் வரவே இல்லை. அறவே பிறருக்கு பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி செய்கிறார். அல்லது வெயிலிலிருந்து வந்த பிறகு என்ன செய்கிறார்? முகத்தை, கை காலை கழுவுகிறார். வுது ஆகிவிடுமா என்று கேட்டால் இல்லை. ஏன்? வுது செய்கிறேன், தொழுகைக்கான தூய்மையை அடைகிறேன் என்கிற எண்ணம் அங்கு வரவில்லை. அதே போல்தான் கண்ணியத்திற்குரியவர்களே, கடமையான குஸ்லிலும் என்னது? நீயத் அவசியம். ஒருவர் குளிப்பு கடமையான நிலையில், உதாரணத்திற்கு ஒருவருக்கு மணி வெளியேறிவிட்டது, இந்திரியம் வெளியேறிவிட்டது, இப்போது குளிப்பது அவசியம், கடமை. இவர் என்ன செய்கிறார்? கடமையான குளிப்பு, குளிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் போகவில்லை குளிப்பதற்கு. மாறாக யதார்த்தமாக
பொதுவாக எப்படி ஃப்ரெஷ் ஆகுவதற்காக வேண்டி குளிப்போமோ அந்த மாதிரி போய் என்ன செய்கிறார், ஒருவர் குளித்து வருகிறார், குளித்து வந்திருக்கிறார். எனவே இந்த கடமை நிறைவேற்றி விட்டதா என்று சொன்னால் இல்லை, நிறைவேறாது. மாறாக கடமையான குளிப்பை குளிக்கப் போகிறேன் என்கிற அந்த எண்ணம் உள்ளத்திலே வர வேண்டும். எனவே நியத் அவசியம். இரண்டாவதாக வாய் கொப்பளித்தல் மற்றும் நாசிக்கு நீர் செலுத்துதல், இதை செய்ய வேண்டும். இரண்டாவதாக வாய் கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக உடம்பு முழுவதும் எந்த ஒரு பகுதியும் தண்ணீர் போய் சேராமல் இருக்காமல் என்ன செய்ய வேண்டும், உடம்பு முழுவதும் தண்ணீரை செலுத்த வேண்டும், குளிக்க வேண்டும். எந்த ஒரு பகுதியும் காய்ந்து இருக்கக்கூடாது. உடம்பின் ஒவ்வொரு பகுதியிலும் தண்ணீர் போய் சேர வேண்டும். எனவே முழுமையாக குளிக்க வேண்டும். எனவே இந்த மூன்று காரியங்கள், அதாவது நியத் வைத்திருக்கிறார், கடமையான குளிப்பு என்கிற எண்ணம் இருக்கிறது. அடுத்ததாக வாயை கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தி விட்டார். பிறகு முழுசாக குளித்து விட்டார், உடம்பு முழுவதும் தண்ணீரை ஊற்றி விட்டார் என்று சொன்னால் கடமையான குளிப்பு இன்ஷா அல்லாஹ் நிறைவேறி விட்டது. ஆனால் இந்த குஸ்ல் செய்யும் பொழுது, குளிக்கும் பொழுது ஒரு சில சுன்னத்தான காரியங்களையும் ரசூல் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையும் சேர்த்து செய்தால் இன்ஷா அல்லாஹ் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். கடமையும் நிறைவேறிவிடும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஓரிரண்டு விஷயங்களை எப்படி சேர்த்து செய்துவிட்டால் நன்மைகள் கிடைக்கும். எனவே குளிப்பதும் ஒரு இபாதத்தாக மாறிவிடும், நன்மையை சேர்க்கக்கூடிய விஷயங்களாக மாறிவிடும். எனவே இப்போது கணித்திருக்கிறவர்களே, இந்த கடமையான விஷயங்களோடு சேர்த்து ரசூல் அவர்களுடைய சுன்னத் என்ன குளிக்கும் பொழுது என்று இரண்டையும் சேர்த்து அந்த வழிமுறையை இப்போது நான் சொல்கிறேன். முதலாவதா என்ன செய்ய வேண்டும், நியத்து வைத்த பிறகு கடமையான குளிப்பை குளிக்கப் போகிறேன் என்கிற நியத்தோடு பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். மூன்றாவதாக, முதலாவது நியத், இரண்டாவது பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும். மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும், இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். எப்படி வுது செய்வதற்கு முன்பு ஆரம்பத்திலே செய்வோமோ, இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். நான்காவதாக இடது கையை கொண்டு தன் அபத்தை சுத்தப்படுத்த வேண்டும். ஐந்தாவதாக தொழுகைக்காக எப்படி வுது செய்வோமோ அதே போல் வுது செய்ய வேண்டும். எனவே வுது செய்தால் அதில் தானாக வாயை கொப்பளித்தல், நாசிக்கு நீர் செலுத்துதல், அந்த கடமை தானாக இதில் வந்துவிடும். எனவே ஐந்தாவதாக என்ன செய்ய வேண்டும், வுது செய்ய வேண்டும். ஆறாவதாக 3 முறை முழு தலையில் தண்ணீரை செலுத்தி தன் விரல்களை கொண்டு நன்றாக கோதி கழுவ வேண்டும். தலைமுடியிலே விரல்களை நுழைத்து கோதி கழுவ வேண்டும், எந்த ஒரு பகுதியும் விடாமல் 3 முறை தண்ணீரை செலுத்தி. அதற்கு பிறகு இறுதியாக உடம்பு முழுவதும் தண்ணீரை ஊற்றி குளிக்க வேண்டும். இதிலும் வலது பகுதியை கழுவிவிட்டு பிறகு இடது பகுதியை நோக்கி வர வேண்டும். இது ரசூல் அவர்களுடைய சுன்னத். மறுபடியும் சொல்கிறேன், கடமையான குளிப்பை குளிக்கப் போகிறேன் என்கிற நியத் உள்ளத்தில் வந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். மூன்றாவதாக இரு கைகளை மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். நான்காவதாக இடது கையை கொண்டு தன் அபத்தை சுத்தப்படுத்த வேண்டும். ஐந்தாவதாக தொழுகைக்கான உதுவை அப்படியே செய்ய வேண்டும். ஆறாவதாக 3 முறை தலையில் தண்ணீரை ஊற்றி நன்று கோதி கழுவ வேண்டும் முடியை. இறுதியாக வலது புறத்தில் இருந்து ஆரம்பித்து இடது புறம் என்று உடம்பு முழுவதையும் நன்றாக கழுவி குளிக்க வேண்டும், தண்ணீரை செலுத்த வேண்டும். இறுதியில் சற்று தள்ளி நின்று, எங்கு குளித்தோமோ அந்த இடத்தை விட்டு சற்று தள்ளி நின்று இரு கால்களை ரசூல் அவர்கள் கழுவினார்கள். இதையும் இறுதியில் செய்யலாம். இந்த அனைத்தையும் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் புகாரியிலே 248, 249, முஸ்லிம் ஷரீஃபிலே 316, 317, 330 இந்த அனைத்து ஹதீஸுகளையும் படிக்கும்போது இந்த அனைத்து சுன்னத்துகளையும் நம்மால் இன்ஷா அல்லாஹ் பார்க்க முடியும். இங்கு ஒரு விஷயத்தை கூடுதலாக நீங்கள் குறித்து வைக்கலாம். குளித்த பிறகு, கடமையான குளித்த பிறகு மறுபடியும் தொழுகைக்கு வுது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில்
குளிக்கும் பொழுதே ரசூல் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? ஆரம்பத்திலே உது செய்திருக்கிறார். எனவே அந்த உதுவை, குளிப்பதற்கு முன்பு செய்த அந்த உதுவே இன்ஷா அல்லாஹ் போதுமானது. ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை, உது செய்த பிறகு அடுத்து குளிப்போமே அந்த நேரத்தில் அபத்தை தொடாமல் இருந்தால் சரி. உது செய்த பிறகு குளிக்கும் பொழுது மறுபடியும் தன் அபத்தை தொட்டுவிட்டால் அடுத்து மறுபடியும் உது செய்துவிட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? தொழுகைக்கு போக வேண்டும். ஆனால் ஆரம்பத்தில் உது செய்த பிறகு, ஏனெனில் உது செய்வதற்கு முன்பே ரசூல் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறோம்? இடது கையை கொண்டு தன் அபத்தை கழுவுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு பிறகு உது செய்து மூன்றாவதாக குளிக்கும் பொழுது அபத்தை தொடாமல் இருந்தால் மறுபடியும் உது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே தொழுகைக்காக வேண்டி சென்று விடலாம். இறுதியாக கணித்திருக்கிறவர்களே, குளிப்பு கடமையானவர், யார் மீது குளிப்பு கடமையாக இருக்கிறதோ அவர் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது, என்னென்ன காரியங்களை அந்த நிலைமையில் செய்வது ஹராம். முதலாவதாக நம்ம அனைவருக்கும் தெரியும், குளிப்பு கடமையான நிலையில் தொழுக முடியாது, தொழுகை கூடாது. சிறுந்தொடக்கு ஏற்பட்டாலே உது கடமையான அந்த நிலையிலே தொழக்கூடாது என்று சொன்னால் இது பெருந்தொடக்கு. குளிப்பு கடமையான நிலையில் தொழவே கூடாது, இது நமக்கு தெரியும். அடுத்ததாக பள்ளிவாசலில் அமரக்கூடாது, பள்ளிவாசலில் நீண்ட நேரம் தங்கக்கூடாது. அமரவில்லை, ஆனால் நீண்ட நேரம் பள்ளிவாசலில் நின்று கொண்டிருக்கிறார், சிறிது நேரம் அங்கு தங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இதுவும் கூடாது. ஆம், கடந்து செல்வதாக இருந்தால் அனுமதி உண்டு. பள்ளிவாசலில் நுழைந்து மறுபடியும் நீங்கள் வெளியேறப் போகிறீர், அல்லது நுழைந்தபடியே கடந்து இன்னொரு பக்கம் போக விரும்புகிறீர் என்று சொன்னால் அதற்கு அனுமதி உண்டு. 4வது அத்தியாயத்தின் 43வது வசனத்திலே அல்லாஹ் இந்த விதிவிலக்கை குறிப்பிடுகிறான். அதாவது குளிப்பு கடமையானவர்கள் பள்ளிவாசலில் கடந்து செல்வதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆட்சேபனை இல்லை. அதே போல் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துண்டை பள்ளிவாசலிலே மறந்து வந்து விடுகிறார். வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே சொன்னார்கள், பள்ளிவாசலில் நான் என்னுடைய துண்டை மறந்து விட்டேன், கைக்குட்டை அல்லது பெரிய துணியை மறந்து விட்டேன், அதை சென்று எடுத்து வாருங்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மாதவிடாய் நிலையில் இருக்கிறேன், மாதவிடாய் இருக்கிறது. அப்போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய கையில் மாதவிடாய் இல்லை, உன்னுடைய கை சுத்தமானது, எனவே கை கால் சுத்தமானது, எனவே பள்ளிவாசலில் நுழைந்து எடுத்து வரலாம் என்று சொன்னார்கள். எனவே அதே போல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பள்ளிவாசலில் நுழைந்து ரசூலுடைய அந்த துண்டை எடுத்து வந்தார்கள். எனவே சென்று அப்படியே வந்து விட்டார்கள், அங்கே நிற்கவில்லை. எனவே இதற்கு அனுமதி உண்டு. ஆனால் பள்ளிவாசலில் நீண்ட நேரம் நிற்பதாக இருந்தாலோ அல்லது அமர்வதாக இருந்தாலோ இதற்கு அனுமதி கிடையாது. அது குளிப்பு கடமையான ஆண்களாக இருந்தாலும் சரி, குளிப்பு கடமையான பெண்களாக இருந்தாலும் சரி. இரண்டாவதாக குர்ஆனை தொடக்கூடாது. இதற்கு முன்பே நாம் பார்த்திருக்கிறோம், வுது கடமையான நிலையிலே குர்ஆனை தொடக்கூடாது, வுது செய்த பிறகுதான் தொட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் பெருந்தொடக்கு ஏற்பட்டால் தொடக்கூடாது என்பது தானாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த இரண்டு விஷயங்கள், தொழுகை கூடாது என்பதை தவிர, அதுபோக பள்ளிவாசலில் அமரக்கூடாது, தங்கக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது. சரி, குளிப்பு கடமையான நிலையில் குர்ஆன் ஓதலாமா? குர்ஆன் ஓதுவது ஹராம் என்று சொல்லும் அளவிற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. குளிப்பு கடமையான ஆண்களாக இருக்கட்டும் அல்லது குளிப்பு கடமையான பெண்கள் அல்லது மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள், இவர்கள் எல்லாம் குர்ஆன் ஓதக்கூடாது என்று தடை செய்யும் அளவிற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எந்தெந்த ஹதீஸ் எல்லாம் இருக்கிறதோ இதுக்கு தொடர்பாக, குளிப்பு கடமையான நிலையில் குர்ஆன் ஓதக்கூடாது, திக்ர் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த அனைத்து அறிவிப்புகளும் பலவீனமானது. அந்த அனைத்து அறிவிப்புகளும் பலவீனமானது. பொதுவாக குர்ஆன் ஓதுவது என்ன? வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கம், ஒவ்வொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். எனவே பொதுவாக ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆன் ஓத வேண்டும் என்கிற அந்த சட்டத்தில் இருந்து இன்னார் இன்னார் ஓதக்கூடாது என்கிற தடை வந்தால் மட்டுமே தான் என்ன செய்ய முடியும்? குர்ஆன் ஓதக்கூடாது, இவர்கள் குர்ஆன் ஓதக்கூடாது என்று தடை செய்ய முடியும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத காரணத்தினால் ஹராம் என்று சொல்ல முடியாது. ஆம், வெறுக்கத்தக்க ஒரு விஷயம். குளிப்பு கடமையான நிலையில் குர்ஆன் ஓதுவது வெறுக்கத்தக்க ஒன்று என்று சொல்லலாம். ஏனெனில் ரசூல் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அசுத்தமான நிலையில் அல்லாஹ்வின் பெயர் எடுப்பதை, திக்ர் செய்வதை நான் வெறுக்கிறேன், சுத்தமான நிலையில் ஜிக்ர் செய்ய நான் விரும்புகிறேன் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். என அந்த அடிப்படையில் மக்ரூஹான ஒரு காரியம் என்று சொல்லலாம். ஆனால் அதை மீறி ஒருவர் குர்ஆனை ஓதிவிட்டால் அது ஹராம் கிடையாது, குற்றம் கிடையாது.
இதற்கான இன்னொரு ஆதாரம் என்ன? குறிப்பாக மாதவிடாய் உள்ள பெண்கள் நிச்சயமாக குரானை ஓதலாம். ஏனெனில் 7 நாட்கள் 9 நாட்கள் என்று குரானை ஓதாமல் தொழுகை இல்லாமல் அப்படி இருந்துவிடக்கூடாது. மாறாக தொழுகை ஹராம். ஆனால் மாதவிடாய் ஏற்படக்கூடிய அந்த நாட்களில் குரானை ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், அதிகமாக பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். இந்த 10 நாட்கள், இந்த 7 நாட்கள் எந்த ஒரு இபாதத்தும் இல்லை என்று சொல்லி அப்படியே விட்டு என்ன செய்து விடக்கூடாது, மார்க்கத்தை விட்டு தூரமாக இருந்து விடக்கூடாது. மாறாக குரான் ஓத வேண்டும். ரசூல் அவர்கள் மாதவிடாய் ஏற்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹஜ் நேரத்தில் என்ன சொன்னார்கள்? ஒரு ஹாஜி என்னென்ன வணக்கங்களை செய்கிறாரோ அனைத்தையும் நீங்கள் செய்யுங்கள். எதை தவிர? காபத்துல்லாவை தவாஃப் செய்வதை தவிர. ஏனெனில் தவாஃப் செய்வதற்கு நீண்ட நேரம் பள்ளிவாசலில் தங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். எனவே அதை நீங்கள் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு ஹாஜி செய்யக்கூடிய மற்ற அனைத்து கடமைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? மாதவிடாய் நேரத்தில் அந்த அனைத்து கடமைகளை செய்யலாம். அந்த கடமைகளின் பொழுது தல்பியா சொல்ல வேண்டியது இருக்கும், பல நேரங்களில் திக்ர் செய்ய வேண்டியது இருக்கும், குர்ஆனுடைய வசனங்களை ஓத வேண்டியது இருக்கும். எனவே அதையெல்லாம் ரசூல் அவர்கள் செய்ய சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. எனவே மாதவிடாய், குறிப்பாக மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் தாராளமாக குர்ஆனை ஓதலாம், ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதையெல்லாம் விட்டு அப்படி இருந்து விடக்கூடாது. ஆம் கணித்திற்குரியவர்களே, குளிப்பு கடமையான ஆண்கள் பெண்கள், மாதவிடாய் உள்ள பெண்களை தவிர மற்ற காரணங்கள் சொல்லியிருக்கிறோம். மணி வெளியேறினால் குளிப்பு கடமை. இந்த மாதிரியான நேரத்திலே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தாமதப்படுத்தாமல் சீக்கிரமாக குளித்து குர்ஆன் ஓதுவதை அவர்கள் முயற்சி செய்தால் இந்த கருத்து வேறுபாடிலிருந்து வெளியே வந்து விடலாம். ஓதலாமா கூடாதா என்கிற இந்த சர்ச்சையில் இருந்து வெளியே வந்து விடலாம். எனவே தாமதப்படுத்தாமல் சீக்கிரமாக குளித்துவிட்டு குர்ஆனை ஓதுவதை அவர்கள் பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.